இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து அந்த டோப்பமின் கண்ணா பின்னான்னு ஏறுறது தான். ம் இப்போ ஃபோன் எந்த அளவுக்கு டோப்பமினை நம்மளை இம்பேலன்ஸ் ஆக்குமோ அதே மாதிரி ஃபுட்டும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. இப்போலாம் எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாகிராம் அவங்க ப்ரொஃபைல்லே வந்து ஃபுட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்ம சாப்பாடு வந்து நம்ம பசிக்கு தான் சாப்பிட்றோம்ல வாழ்கிறதுக்கு. ஆனால் இப்போது அது வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வாரம் இந்த ஹோட்டல் போகணும், அடுத்த வாரம் அந்த மாதிரி இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு வைங்க, வீட்டு சாப்பாடு. ஓகே, ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரசம் பிடிக்கும், ஒருத்தருக்கு பொரியல் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஃப்ரைட் பண்ண ஒரு வறுவல் பிடிக்கும். ஓகே, 4 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. 4 பேருக்கும் 4 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் 4 பேர் ஹோட்டல் போகிறீங்கன்னு வைங்க, 4 பேருமே பிரியாணி சாப்பிட்றீங்க, 4 பேருமே நல்லா இருக்குன்றீங்க. அது எப்படி? 4 பேருக்கு 4 விஷயம் வீட்டில் பிடிக்குது, ஆனால் அதே ஹோட்டல் போனால் 4 பேருக்கும் ஒரே பிரியாணி பிடிக்குது. எப்படி? ஏன்னா அங்கே தான் வந்து டேஸ்ட் மேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. டேஸ்ட் மேக்கர்ஸில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அது ஃபுட்டு டேஸ்ட் கொண்டு வரதுக்கு அவங்க ஏதேதோ போட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி அந்த டேஸ்ட் மேக்கர்ஸ் உங்களை என்ன பண்ணுதுனாக்கா, உங்களுடைய ஹார்மோன்ஸை ட்ரிக் பண்ணுது. ஓகே, அந்த ட்ரிக் பண்ணுறதில் நீங்கள் உண்மையிலேயே காரம் பிடிச்சவர்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ்க்கு காரம் தெரிகிற மாதிரி பார்த்துக்குது. இப்போ எனக்கு புளிப்பு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து புளிப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு வகையில் சீட்டிங் தான். அதனால தான் நம்மளுக்கு லாங் டேர்மில் இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. நம்ம எம்எஸ்ஜி, அதுக்கப்புறம் நம்ம அஜினமோட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அவேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே கொஸ்டின் யுவர் ஹெல்த். நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும், லிமிட்டடாக இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒபேசிட்டிங்கிறதே கிடையாது. 1960ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற கல்ச்சரே இல்லாத போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் வேர் ஃபிட். பாவர்ட்டியில் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டேன்லாம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டு கஞ்சி தொட்டி திட்டம் அந்த மாதிரிலாம் போட்டு ஏதாவது ஒன்றாவது கொடுப்போன்ற ரேஞ்சில் இருந்தப்போ கூட நம்ம ஆளுங்க ஃபிட்டாக இருந்தாங்க. கொளுத்து வேலை செய்கிறவங்க அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க, 6 பேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை, ஒரு தாத்தா நிற்கிறாரா அவருக்கு சீட்டு கொடுறான்னா எந்திரிக்க மாட்டான். ஸ்கூல் படிக்கிற பையன், யங்ஸ்டர், டீனேஜ், ஏன் முடியல? நீங்கள் சொல்கிற அந்த ஃபுட்டு, அந்த பிரியாணி, அந்த பரோட்டா எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு சாப்பிட்றோம் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. எனர்ஜிக்கு, கேலரிஸ், எஸ், இப்படி தான் எல்லாருமே இன்றைக்கி சொல்ல பழக்கியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக ஃபுட்டுங்கிறது அதுக்கும் மேலே. அன்னம் எவ்வழி எண்ணம் அவ்வழின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபுட்டு வந்து என்ன விஷயத்தை என்ன வழியில் வந்திருக்குதோ, எந்த வழியில் நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணியிருக்கிறோமோ அந்த வகையில் தான் நம்மளுக்கு எண்ணங்கள் போகும். இன்றைக்கி நிறைய தப்பான எண்ணங்கள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து பேட் ஃபுட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். எப்படி மேம் சொல்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று பாருங்களேன். நீங்கள் நிறைய ஜங்க் எடுத்த ஒரு குழந்தைக்கு வயிற்றில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்க முடிஞ்ச ஒரு சிம்டம் அப்படின்னாக்கா பூச்சி இருக்கிறது, புழு இருக்கிறது. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பாங்க, எப்போவும் எரிஞ்சு குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அது பார்த்தோன்னே பெரியவங்கலாம் சொல்லிடுவாங்க, அதுக்கு வயிற்றில் பூச்சி இருக்க போல இருக்கு, புழு இருக்க போல இருக்குது, அதனால தான் வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னுவாங்க. அதே விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம உடம்புலையும் நடக்குது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ண தெரியும்? அவங்களுடைய ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மந்த்லி ஒன்ஸ் டீடாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லை, டீடாக்ஸ் பண்ணுற வழக்கம் இல்லை. ஆனால் இது எல்லாமே நம்ம செஞ்சு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தப்போ அப்போது ஒபேசிட்டி கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் கிடையாது, நிறைய விஷயங்கள் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. அன்றைக்கி மரணம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இன்றைக்கி மாதிரி எக்ஸ்பென்சிவாக இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய ப்ரெக்னென்சிஸ். அன்றைக்கி நேச்சுரலாக நடந்த ஒரு ப்ரெக்னென்சிஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டாக்டர்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கல்ச்சரே வந்துடுச்சு. அது கல்ச்சர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டிசாஸ்டரே நடந்துகிட்ருக்குது. நமக்கு அதில் கண்ட்ரோலே இல்லையா? ஸோ இப்படியே ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைன் எப்படி போகும்? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து சைல்ட் பர்த்னா யோசிச்சு பாருங்கள். தட்ஸ் ரிஸ்கி.
இப்போ நீங்கள் இந்த மாதிரி மினிமலிஸ்டிக் லிவிங் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன சொல்வீங்க? இப்போ நிறைய பேர் சும்மா எக்ஸிஸ்டாக இருக்கும், வாழ்ந்துட்டு இருக்கோம், கண்ணா பின்னான்னு சாப்பிட்றோம், ஒரு மாரல் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன சொல்வீங்க? இது ரொம்ப பெரிய கொஷின் ஆக்சுவலாக. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் கழித்து இன்றைக்கி இருக்கிற பீப்புள் என்னை நினச்சி பார்ப்பாங்களா? அவங்களுக்கு நான் இருந்தது தெரியுமா? அப்படி ஒரு ஜீவன் இருந்ததே தெரிய போகிறதில்ல. ஆனால் 100 வருஷம் கழிச்சும் நம்மளுடைய பேரை சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி நான் ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலை சொல்லுவேன், பெருவுடையார் கோயிலை சொல்லுவேன். என்னால் கோவில்லாம் கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய லைஃப்க்கு அப்புறம் கண்டிப்பாக என்னுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதை வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கலாம், என்னென்னவோ சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு கரண்ட்டு கட்டானா நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு நீங்களே யோசிக்கும் போது உங்களோட லைஃப் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக வந்து தான் தீரும். அப்படி வரும்போது உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்னா நீங்கள் வாழ தெரிஞ்சு தான் தீரணும். அந்த வாழறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கறதில்ல. அதனால் என்னுடைய கோச்சிங்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் தெரியணும். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதான் சொல்லுவேன், என் பேர் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, என் உருவம் உனக்கு ஞாபகம் வர வேண்டாம், பட் யாரோ சொன்னாங்கப்பா நான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் அப்போ யோசித்தேன் அப்படின்னா அன்றைக்கி உன்னோடைய லைஃப் பார்த்து நீ மாற்றிட்டு போகல, எனக்கு அது போதும். ஸோ என்னுடைய பர்பஸ் அதுதான். லாங் டேர்மில் நம்ம எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறோம் இல்லையா? நம்மளை யாராவது ஞாபகம் வச்சுப்பாங்களா, நமக்காக யாராவது இருக்க மாட்டாங்களா, நமக்காக யாராவது ஒருத்தர் யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஆனால் ஒரு 100 இயர்ஸ் கழித்து நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வர்த்தாக இருக்கிறோம்? நான் எனக்காக சாப்பிட்டேன், எனக்காக வாழ்ந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன்றது இன்றைக்கி சொல்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் இட் இஸ் நாட் லைஃப் ஆக்சுவலி. நம்மளுடைய பேர பசங்களே நம்ம பேச்சை சொல்ல மாட்டாங்களே, நம்மளுடைய பேரை சொல்ல மாட்டாங்களே. இப்போது இந்த வீடியோலாம் நம்ம டிஜிட்டலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனி எத்தனை தலைமுறை வேணால் போட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணோன்ட்டு, எல்லாரும் அப்படி யோசிப்பாங்களான்னு தெரில. இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க, எல்லாருமே ஆகிட்டாங்க, ஒர்க் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்கள்ல. அது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் அந்த தாட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெரிய கேள்வி தாங்க. ஏன்னா இத்தனை ஜெனரேஷன்ஸாக ஏஐ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பயம், அந்த மாதிரியான ஒரு கொஷின் இல்லவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் ஒன்ஸ் ஏஐ வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற கொஷின் இருக்குது. இப்போ எஜுகேஷனே சொல்கிறாங்க, எப்படி எஜுகேஷன் இருக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றது ஏதாவது தெரியுமா? ஐடியா ஏதாவது இருக்கா? ஐடியா இல்லை. சொல்கிறாங்க, இது உண்மையோ பொய்யோ தெரியல. இப்போவே பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்புறதில்ல. +1 எக்ஸாம்ஸில் பார்த்திங்கனாக்கா 11,000 பசங்க அப்பியரே ஆகலை பப்ளிக் எக்ஸாம்க்கே. ஸோ இதே ரொம்ப நாளைக்கு போக முடியாது. ஏஐ வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பசங்க போய் எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் நீங்கள் போக சொன்னீங்கன்னா போக மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்கள் பசங்க, உங்கள் பேரனுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, காலையில் எந்திரிப்பாங்க, நம்ம எந்திரன் மூவியில் காட்டுற மாதிரி ஒரு ஹாலோகிராமை ஆன் பண்ணுவாங்க, டீச்சர் கண்ணு முன்னாடி வருவாங்க. டீச்சர் எங்கேயோ இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டு வீட்டில் தான் இருப்பார். இங்கேருந்தே அவங்களுடைய கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். ஸோ நோட்ஸ் எல்லாம் இருக்காது, அவங்க சொல்கிறதை இவங்க கேட்பாங்க. ஓகே பார்த்துக்கிறேன், நான் பண்ணிடுறேன். எப்படி ஒரு அலெக்ஸாவோட ஒரு இன்டராக்ஷன் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷனாக இருக்கும்ன்றாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் ஃப்யூச்சர் இஸ் ஸ்கேரி. ஆமாம், அது கண்டிப்பாக எஜுகேஷன் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவ்வளோ நாள் ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்தளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூகுள் ஜெமினிலாம் லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம லைவ் ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம், ஒரு நார்மல் ஆள் மாதிரி. இப்போ நான் சமைச்சிட்ருக்கேன், என்னென்ன சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அது அப்படியே கூட நம்ம கூட பேசிகிட்டே இருக்கோம். அந்தளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் போய் நம்ம மக்கப் படித்து இதுக்கப்புறம் போய் நம்ம மக்கப் பண்ணி படித்து அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. இப்போ ஏன் நம்ம அந்த மாதிரி இப்போ ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அது ஃபேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். போகிறோம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாங்க. ஏனோ தெரில, இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் சேரட்டோன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பெரிய
போராட்டமாகவே இருக்குது கண்ட்ரிக்குள்ளே. சண்டைலாம் போடுறாங்க, நியூஸ் சேனல் ஃபுல்லாக 5 காலம்க்கு வந்து சண்டை போடுறாங்க. பட் நீங்கள் இதுக்கே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து எங்கே இருக்கோம்? நம்ம ஏஐ உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் இவங்கெல்லாம் லாங்குவேஜை படிக்கணும்னு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஃபண்டு எல்லாம் ரேஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு ஏன் ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டரையே வந்து இவங்க இந்தியாவுக்குன்னு ஒன்று ரெடி பண்ணக்கூடாது? எல்லா லாங்குவேஜையும் வைங்களேன், சான்ஸ்கிரிட்டையும் வைங்க, ஹிந்தியும் வைங்க. இருக்கிற எவ்வளோ லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க, அழிகிற விளிம்பில் இருக்குன்றாங்க. துளு, கொன்கனி அந்த மாதிரிலாம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் கூட திரும்பி கொண்டு வர முடியுமே. பிராகிருத்தின்னு சொல்லுவாங்க, இன்னும் தமிழ்லேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆக்சென்ட்டோடு நம்மளால் கொண்டு வர முடியும். இவங்க ஏனோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர முடிஞ்சதுனாக்கா இவங்க சொல்கிற அந்த ஃபைட்டெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம நிறைய லாங்குவேஜஸ் படிப்போம், ஆனால் வந்து எப்படின்னாக்கா டேட்டா லாங்குவேஜஸாக இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸாக இருக்கும். சொல்ல முடியாது, நாளைக்கு பசங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த லாங்குவேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்பா சண்டே அதுமா டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு அப்பா விரட்டி விட்டுட்டே இருந்தாராம். ஒரு 4 தடவை 5 தடவை அந்த குழந்தை வந்து என்னவோ சொல்ல வருது, ஆனால் இந்த அப்பா வந்து ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப காண்டாகி கையில் இருந்த பேப்பரை வாங்கி தூளாக கிழிச்சு, போ இப்போ வந்து இதை திரும்பவும் அசம்பிள் பண்ணி கொண்டு வா, நம்ம பேசலாம், நம்ம விளையாடலாம் அப்படின்னாராம். போன அந்த குழந்தை ஒரு 2 நிமிஷத்துலேயே திரும்பி வந்துருச்சான். எப்படி இந்த குழந்தை இவ்வளோ சீக்கிரம் ஃபிட் பண்ணுச்சு அப்படின்றது அவருக்கு ஆச்சரியமாக இருந்துதான். போய் அவர் என்ன தான் அது ஃபிட் பண்ணியிருக்குதுங்கிறத போய் பார்த்தா அதில் வந்து ஒரு வேர்ல்டு மேப் இருந்துதான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சான், இந்த குழந்தை எப்படி வந்து வேர்ல்டு மேப்பை ஃபிக்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைக்கிட்டே கேட்டாரான், எப்படி நீ வந்து வேர்ல்டு மேப்பை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைப்பா அது பின்னாடி நான் உன்னை தான் வரைஞ்சிருந்தேன், உனக்கு நான் அந்த பேப்பர் பின்னாடி உன்னை நான் வரைஞ்சிருந்தேன், அதை தான் காட்டுறதுக்கு இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணேன், அதனால் அதை ஃபிட் பண்ணேன், கரெக்டாக இந்த பேப்பர் இந்த சைடில் வேர்ல்டு மேப் வந்துடுச்சு அப்படின்னு. இதே கான்செப்ட் தான் நாங்கள் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிங்கிள் பர்சன்னால் ஏன் நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் ஏன் மாறணும் அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே அவங்க என்ன வேணாலும் எஃபர்ட் எடுக்கட்டும், எந்த வகையில் எஃபர்ட் எடுத்தாலுமே ஒரு சின்ன ஸ்டெப் ஒருத்தர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கனாலே அது இந்த ஹோல் சொசைட்டியுமே மாறுறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இது வந்து மூமெண்ட்டாக கொண்டு போனோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதோடைய கண்டினியூவேஷனாக வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஆஸ் ஐ செட், நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் விட்டுடலாம், டிவி விட்டுடலாம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் பொருட்களை குறைச்சி யூஸ் பண்ணலாம், கம்மியாக வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் செலவை குறைக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சைட்லேருந்து சின்னதாக எடுக்க ஆரம்பிக்கும் போது we will see this whole planet is getting better. கோவிட் டைமில் எப்படி சொன்னாங்க, ஓசோனோடைய அந்த ஹோலே வந்து கிளியர் ஆகுது அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பிளானட்டை நம்மளாலேயே காப்பாற்ற முடியும்.